மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த சூரியனுடைய நகர்வு. சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு நகர்கிறார். 5ஆம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த முக்கியமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக தான் எல்லாருடைய லைஃப்லயுமே இருக்கும். இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இது அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அந்த சூரியன் ஆட்சி பெற்று வர்றதுனால இந்த மாதம், அதாவது இந்த 17 ஆகஸ்ட்ல இருந்து 16ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸை இந்த சூரியன், ஆட்சி பெற்ற சூரியன் என்ன தரப்போறாரு அப்படின்றத நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஏற்கனவே 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால நிறைய மேஷராசி என்பர்களுக்கு அவர்களினுடைய குழந்தைகள்னால சில பிரச்சனைகள், மனக்கசப்புகள், தேவையில்லாத இடத்துல ஒரு அவமானங்கள், சில பேர் தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல அந்த தவறை வெளிப்படுத்தக்கூடிய சில சூழ்நிலைகள், இது எல்லாமே இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு வருடமாக நடந்துட்டு தான் இருக்கு. அதுல சில மேஷ ராசி என்பர்கள் தன் தவறை உணர்ந்து சில ஆன்மீக ரீதியான சில வழிபாடுகளை பண்ணனாலும் கூட சில பிரச்சனைகள், அதாவது ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டு அதன் மூலமாக இன்னைக்கு நேரத்துக்கும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இந்த மேஷராசி என்பர்கள். அதுதான் அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேதுவாகப்பட்டவர் மிகவும் ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தை குழந்தைகள் மூலமாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட இடத்துல இவர்களுக்கு ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, பெற்றோர்களின் முழு சம்மதம் அப்படின்றது கிடைக்கும். ஆனால் அந்த பெற்றோர்களின் சம்மதம் பெற்ற பிறகும் தன்னுடைய வாழ்க்கையில இந்த திருமணம் அவசியமான ஒன்றா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த மன குழப்பத்தை அந்த காதல் ரீதியான விஷயங்கள்ல இந்த மேஷராசி என்பவர்களுக்கு அந்த கேது பகவான் கொடுத்துட்டு தான் இருக்காரு. இப்ப இந்த மாதத்துல அந்த சூரியன் நகர்ந்து வரும்போது, ஆட்சி பெற்ற சூரியன் அப்படின்ற போது முக்கியமான ஒரு பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏற்கனவே மேஷராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல அந்த பொறுப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய முழு நிர்வாக அமைப்பும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாகவும், அடுத்து பாத்தீங்கன்னா அலுவலகத்துல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பொறுப்புகளினுடைய சுமை அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். ஆனால் அந்த பொறுப்புகள்ல தேவையான அளவுக்கு அங்கீகாரத்தை இந்த கேது பகவான் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். சூரியன் உங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாலும் அந்த கேது பகவான் அதை தடை செய்யக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறார். அதனால அந்த பொறுப்புகளோடு சேர்ந்து சில வழிகளையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த சூரியனுடைய பெயர்ச்சி பொறுப்புகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிர்வாக திறமையை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு தன்னுடைய தசாபுத்தியின் அடிப்படையில் இவர்கள் ராகு தசையோ குரு தசையோ இந்த மாதிரியான தசாபுத்திகளை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த சூரியனுடைய நகர்வு இவர்களினுடைய தொழில் சம்பந்தப்பட்ட மேன்மையை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடன்கள் வருவதற்கு உண்டான ஒரு அமைப்பையும், முதலீட்டாளர்களுக்கு உண்டான ஒரு அமைப்பையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க, ஒரு கடன் கூட கிடைக்காம இருக்குது எனக்கு, அதனால அந்த தொழிலை மேலும் ஒரு ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு போக முடியல அப்படின்னு அவதிப்படுபவர்களுக்கு இந்த மாதம் அதற்குண்டான ஒரு நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாகவும், அடுத்து பாத்தீங்கன்னா முதலீட்டாளர்கள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு அமைப்பாகவும் தான் இந்த சூரியனுடைய நகர்வு இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு தொழில் ரீதியான சில வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். வருமானம் ரீதியான அந்த தொழிலுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம் இந்த மேஷ ராசி என்பவர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா நோய் சம்பந்தப்பட்ட சில நிவர்த்திகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். சில பேருக்கு வெளிநாட்டுல கடந்த காலத்துல நிறைய ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்திருக்கும். இந்த மேஷராசி என்பவர்கள் தன்னுடைய வேலையை கூட முறையாக செய்ய முடியாத அளவுக்கு உடல் ரீதியான மன ரீதியான சில பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. சில பேருக்கு மருத்துவம் ரீதியான சில செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு. ஏன்னா 12ஆம் இடத்தில் சனி பகவான் இவர்களுக்கு அந்த விரய சனியாக இருக்கிறதுனால
வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த மருத்துவ அமைப்புகள்ல இருந்து ஒரு நிவர்த்தியையும், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மருத்துவத்துல வீணாக செலவழிக்கக்கூடிய சில வருமானத்தையும் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த ஒரு மாதம் இருக்க போகுது. ஆக மொத்தத்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வியாதி என்ன வியாதி, சில பேருக்கு பாத்தீங்கன்னா வியாதி என்ன வியாதின்னே தெரியல, ஆனாலும் அதற்குண்டான ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு செலவுகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கேட்டோம்னா அவங்க பேருதான் வெளிநாட்டுல வேலை செய்யறாங்கன்றது பேரு, ஆனா பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய வருமானமும் செலவினங்களும் ஈக்குவலா இருக்கும். அதையும் தாண்டி இங்க உள்நாட்டுல இருக்கிறவங்க அவங்களுக்கு பணம் அனுப்பக்கூடிய சில சூழ்நிலைகளும் இந்த வெளிநாட்டுல வாழக்கூடிய இந்த மேஷராசி என்பவர்களுக்கு அதி தீவிரமாக போயிட்டு இருக்குது. இதெல்லாம் கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 5ஆம் இடத்துல அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அந்த சூரியனுடைய ஆட்சி பெற்ற நகர்வு மிக அருமையான ஒரு மாற்றத்தை வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுக்க போகுது. அடுத்து கணவன் மனைவி ரீதியான சில உறவுகள்ல பாசங்கள் வருவதற்கு உண்டான ஒரு நேரம். இதனால் வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியாம இருந்து நடந்து கொண்டு இருந்த இந்த மேஷராசி என்பர்கள் இப்ப அவர்களுக்குள்ள ஒரு பரஸ்பர அன்பு அப்படின்றது வந்து அதற்குண்டான சில மாற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த இடத்துல மேஷராசி என்பர்களுக்கு புத்திரஸ்தானத்துல அந்த சூரியன் ஆட்சி பெற்று வர்றதுனால குழந்தைகள் அரசாங்க உத்தியோகத்தை முழுமையாக அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒரு மேஷராசி என்பவர்களினுடைய குழந்தைகள் ஒரு காலேஜ் படிச்சு ஒரு வேலைக்காக தயார்படுத்திட்டு இருக்கிறாங்க, அரசாங்க உத்தியோகத்துக்காக தயார்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதத்துல அதற்குண்டான நிறைய வாய்ப்புகள், என்ன எக்ஸாம் எழுதினாலும் இந்த இடத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்குண்டான ஒரு நேரமாகவும், அந்த அரசாங்க உத்தியோகம் இவர்களுக்குன்னே எழுதப்பட்ட ஒரு உத்தியோகமாகவும் தான் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு அந்த இளம் வயதினருக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் லைஃப்ல ஒரு அடி எடுத்து வைக்க போறாங்க. அந்த எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் ஒரு நல்ல விதமான ஒரு மாற்றத்தை இந்த மேஷராசி என்பவர்களினுடைய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். என்னுடைய குழந்தை லைஃப்ல செட்டில் ஆகணும், என்னுடைய குழந்தை நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை அமைச்சுக்கணும், என்னுடைய குழந்தை நல்ல வாழ்க்கை வாழ்றத நான் என் கண்ணால பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு பேசக்கூடிய இந்த மேஷராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகள் இந்த மாதத்துல ஜொலிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும், அதன் மூலமாக நீங்க ஒரு நிம்மதி பெருமூச்சு. நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் தன்னுடைய குழந்தைகள் வளரும் போது அந்த பிரச்சனைகள் எல்லாமே மேகமாக நகரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஒரு இனிமையான ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். சில வழிகள் இருந்தாலும் அந்த வழிகளையும் வேதனைகளையும் அனுபவித்து அதிலிருந்து சில வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு அமைப்பாகவும் தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்காக திருமணம் ஆகி எங்களுக்கு இன்னும் குழந்தை வரல அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம் நீங்க தாராளமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதற்கு உண்டான சில வாய்ப்புகள் எல்லாம் வரும். அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அளவிலான, இது ஒரு பெரிய பெரிய ட்ரீட்மெண்டா இல்லாம இந்த 5ஆம் இடத்துல சூரியன் கேது சேரும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிறிய அளவிலான ஒரு மருத்துவ செலவுகளை கொடுத்து அது புத்திர பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பையும் இந்த சூரியனுடைய பயிற்சி இந்த மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல அந்த சூரியனுடைய பார்வை 7ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால லாபம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களும் தலை தூக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். முதல் திருமணத்துல விவாகரத்து ஆயிடுச்சு, 2வது திருமணம் செய்துக்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அதற்குண்டான ஒரு மாதமாகவும் தான் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி அந்த சூரியனுடைய நகர்வை பொறுத்து இந்த மேஷராசி என்பவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். நான் ஏற்கனவே இந்த பதிவுல சொன்ன மாதிரி உங்களுடைய தசாபுத்திகள் ராகு திசை குரு திசை இந்த மாதிரியான தசாபுத்திகளாக இருக்கும் போது உங்களுடைய ஜாதகப்படி சூரியனுடைய அமைப்பு எந்த இடத்துல இருக்கு, உங்களுக்கு மேஷ ராசியிலேயே இருக்கலாம். இந்த மேஷ ராசியில இருந்ததுன்னா அந்த சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அந்த உங்க ஜாதகத்துல உச்சம் பெற்றும் இப்போ கோச்சார நிலையில ஆட்சி பெற்றும் இருக்கும் போது இந்த சூரியனுடைய பெயர்ச்சி இருமடங்கான ஒரு நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதனால அதை பொறுத்து உங்களுடைய பலன்கள் மாறுபடும். இத நீங்க கேட்கணும் விருப்பப்படுறவங்க, உங்களுடைய ஜாதக ரீதியான சில பலன்களை கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.